ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன கபடி தான் பிகேல் 12 எஸ் அது சம்மந்தப்பட்டதா ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட கபடி பற்றி பேசி. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனாலும் நிறைய அதில் ஃபோக்கஸ் பண்ணோம். அப்படி நல்ல ஒன்று ரெண்டு கபடி பார்த்தா யாரும் பார்த்த மாதிரியே தெரியல. அது பாருங்க, வீக்லி ரெண்டு போட்டுட்டு தான் இருந்தேன். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன், ஒரு கபடி ஒர்க் ஷாப் நடத்தினாங்க. அண்ட் பிளேயர்ஸ் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்னு, அது அவங்களோட லெவலில் வந்து அப் பண்ணுறது, இட் இன்க்ரீசஸ் ஒரு பொட்டன்ஷியல் எப்படி பவர்ஃபுல்லாக ஆக்குறது, மோட்டிவேஷன்லாம் பேசுறதுக்கு எல்லாம் மெயின் பெரிய கபடி பிளேயர்லாம் கூப்பிட்டு பிகேலே ஆர்கனைஸ் பண்ணாங்க நேற்று 29th மார்ச். அதில் நடந்த சில தொகுப்பு மட்டும் நான் சொல்கிறேன். அதில் சீஃப் கெஸ்ட்டாக வந்தவர் வந்து நம்ம இந்தியன் ஹாக்கி லெஜெண்ட் மிஸ்டர் PR ஸ்ரீஜேஷ். அவர் வந்து இப்போ கரண்ட்லி அண்டர் 21 இந்தியாவுக்கு ஹாக்கி கோச் வேறு. அது மட்டும் இல்லாமல் சம்மர் ஒலிம்பிக்ஸ் 2020 2024 பெஸ்ட் கோல் கீப்பர் அவார்டு வாங்கினார் அவர். ஆமாம், அந்த அளவுக்கு அவர் இஸ் வெரி குட் பிளேயர். அவர் வந்திருந்தார். அவரையும் நிறைய கேள்வி கேட்டாங்க. வந்து இந்த கெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வினய், பிரதீப் நர்வால், சச்சின் தன்வார், அஜிங்கே பவார், ஆஷு மலிக், இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே இவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அவர் பதில் சொன்னார். ஸ்பெஷலி வினயெல்லாம் நிறைய கேள்வி கேட்டார். இது எப்படி நீங்கள் டிஃபீட்டு சக்ஸஸ் எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தெரியுமா, ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸாக எடுத்துங்க, வெளில போய் சண்டை போட்டுக்கலாம் கூடாது ஃபேன்ஸ்லாங்க. அது மாதிரி இது வந்து இட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ். ஐ மஸ்ட் தேங்க்ஸ் ப்ரோ கபடி பிகேலுக்கு தேங்க்ஸ் வரணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் இட் இஸ் வெரி குட் ஃபார் எக்ஸிஸ்டிங். இப்போ விளையாடுற பிளேயர் ஆகட்டும், இனி வர பிளேயர்களாகட்டும், எப்படி ஹவ் யூ கண்டக்ட் யுவர் செல்ஃப், உன்னை நீ என்ன தயார்படுத்திக்கணும், கேரியர் எப்படி க்ரோத் பண்ணணும், எப்படி நீ ஒரு பிராண்டாக நீ எப்படி மாறணும், ஆஸ் அ டீமை எப்படி விளையாடணும், அண்ட் என்னென்ன ஒன்று ப்ரெஷர் வரும், ப்ரெஸ்ஸுக்கிட்ட எப்படி பேசணும், மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது ஒவ்வொரு மேட்ச் விளையாடும் போது, அண்ட் எஜுகேட் பண்ணுறாங்க அவங்க பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. அப்போ பிரதீப் நர்வால் என்ன பேசுகிறான்னு நான் சொல்ல போகிறேன். அவர் அந்த இவரும் ரொம்ப நல்லா பேசினார், PR ஸ்ரீஜேஷ். அண்ட் வேணும்னா அங்கே ப்ரோ கபடி அஃபிஷியல் சைட்டில் நீங்கள் கூட போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ கபடி ஃபார் ப்ரொமோட்டிங் ஆல் திஸ். ரைட், நம்ம விஷயத்துக்கு போவோம். நம்ம ஆள் என்ன சொன்னார் பார்த்துருவோம். பிரதீப் நர்வால். ஓகே, பிரதீப் நர்வாலில் எல்லாம் கும்பலாக உட்காந்துருந்தாங்களா. பிரதீப் நர்வாலும் சச்சின் தன்வார் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. இப்போ ஜாலியாக தமாஷா பேசிட்டு, நமக்கும் இந்த தமிழ் தலைவாசிக்கு பெங்களூருக்கு சம்மந்தம் இல்லாமல் சும்மா ஜோக்கு சொல்கிறேன், எப்போதுமே சீரியஸாக இருக்கக்கூடாது இல்லையா, தமாஷா பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. பட் இங்கே என்னென்னா சேரன் அண்ணாக்கு கோச் வேலை போயிடுச்சு, அங்கே என்னென்னா ரந்தீர் ஷெராவத் வேலை போயிடுச்சு, அவர் வேறு புலம்புனார் கடைசியில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். 11 வருஷமாக இந்த மாதிரி எனக்கு ஒரு அவங்க தோத்ததே இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தார். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சமாதான மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் டேக்கிங் ஈஸி, இதுதான் சொல்ல வரேன். டேக் ஸ்போர்ட்ஸ் ஈஸிலி. எப்போதும் அதே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அவங்க பண்ணது தப்பு இல்லை, நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. கபடி ஷுட் மூவ் ஆன் மேன். அண்ட் ஒரு பிரதீப் நர்வால், பவன் ஷெராவத், நவீன் எக்ஸ்பிரஸ்க்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வர ஆரம்பிச்சிருச்சுல. நரேந்திர கடல் ஆகட்டும், தேவாங் ஆகட்டும், அயான் ஆகட்டும், அண்ட் அஜித் சௌஹான் ஃப்ரம் யூமும்பா. ஸோ இட் இஸ் மூவிங் ஆன். அண்ட் பிரதீப் நர்வால் என்ன சொன்னார்னு கேட்டார். அவர் சொன்னார், அவர் ஹிந்தியில் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னு சொல்லிடுறேன். सब कहते हैं कि प्रो कबड्डी बेस्ट लीग है, लेकिन मैं कहता हूँ कबड्डी गेम ही नहीं, गेम के ऊपर भी सोच रही है कबड्डी PKL அப்படின்னாரு. அதாவது எல்லாரும் சொல்கிறீங்க ப்ரோ கபடி தான் பெஸ்ட் லீகு, சிறந்த லீகுன்னு. அங்கே கேமோட முடியல, அவங்க அதுக்கும் மேலேயும் நிறைய யோசிக்கிறாங்க. பிளேயரை வந்து எப்படி அவங்கள க்ரூம் பண்ணிக்கணும், எப்படி அவங்கள வளரணும், ஃப்யூச்சரை பற்றி, பிளேயரோட ஃப்யூச்சரை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. சோஷியல் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு போனால் எப்படி பேசணும். ஏன்னா பொதுவாக இவரே பென்சில் பேனா வச்சுலாம் விளையாடிட்டு இருப்பார். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்துருப்பீங்க, குழந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு எல்லாமே இம்ப்ரூவ் ஆக முடியும். பசங்களாம் நீங்களும் கூட வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னாரு. ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப நல்லா பெட்டர். சிர்ஃப் ஒர்க் ஷாப்பினே பிளேயர் பண்ணேக்கா மொகாபியே அப்படின்னாரு. அதாவது இது ஒரு ஒர்க் ஷாப் மட்டும் இல்லை, ஒரு நல்ல பிளேயராக உருவாகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. உங்கள் கேரியர் நல்லா குரோத் ஆகும், வளரும் அப்படின்னாரு. நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. இது வந்து கிரேட் இனிஷியேட்டிவ். எஜுகேட்டிங் பிளேயர் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கிராஸ் ரூட் லெவலில் சொல்லித்தராங்க அவங்க. எப்படி இங்கே கிரிக்கெட்டுக்குலாம் அகாடமி இருக்கு இல்லையா, அது மாதிரின்னு வச்சுங்களேன். மோர் டீட்டெயில் வேணுமோ அவங்க வெப்சைட்டில் போய் பாருங்கள். இம்ப்ரூவ்மெண்ட் ஜூனியர் லெவல்லேருந்தே உங்களை இம்ப்ரூவ் பண்ணும்போது தான் சொல்லுவாங்களே 6 வலை 5 விளையாது 50 விளையுமான்னு. கிராஸ் ரூட் சின்ன லெவல்லே அது மைண்ட் செட் அவங்க அப்படி கொண்டு வரணும். அதுக்கெலாம் அவங்க ரெடி பண்ணுறாங்க வருங்கால பிளேயர்ஸ் எல்லாம். அண்ட் பெரிய பிளேயர் ஆகலாம், ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆகலாம், நிறையா கேரியர் ஆக்கிக்கலாம். அதுக்காக தான் அவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆஷு மலிக் என்ன பேசுகிறாரு, மற்றவங்க என்ன பேசுகிறாரு, 1 by 1 வீடியோ நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கபடி பேச. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக சொல்கிறேன் நான். ரைட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா, சொல்லுங்கள். பொறுப்பாக லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.